Good evening, Good evening, teacher. Good evening. Good evening. Good evening, teacher. How was today, teacher? I'm good. I'm great. How are you all? I am fine, teacher. Okay, when is your school start? Yes, teacher. When is your school start? You have started? Wednesday. Today. Today onwards? Ah, okay. What about others? Akshay. Akshay. Yes, miss. Did you call me in the morning? Not clear, miss. காலையில கால் பண்ணிருந்தீங்களா? Yes, miss. நான் மிஸ் பண்ணிட்டேனே. பிறகு மறந்துட்டேன் எடுக்க. நீங்க எதுவும் வாய்ஸ் மெசேஜ் என்றாலும் போட்டிருக்கலாமே. அவசரமா எடுத்தீங்களா? இல்ல மிஸ், நான் எக்ஸாம் எடுக்கல. நேற்று நான் கிளாஸுக்கு வராத ரீசனை சொல்றதுக்காண்டி தான் எடுத்தேன் மிஸ். சரி. ஓகே. மிஸ் பண்ணிட்டு எது மட்டும் வாய்ஸ் ஒன்று போட்டு விட்டா மிஸ் பார்ப்பேன். காலையில நான் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் திருப்பி ரைட். ஓகே மிஸ், நோ ப்ராப்ளம். நான் வாய்ஸ் மெசேஜாவே போட்டு விடுறேன். ஓகே ஓகே. சரி, இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? 6க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? வர்றாக்கள் வர்றது வந்து இருக்கட்டும். ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க வேணும்? போன கிளாஸ் நாங்க பார்த்துட்டு விட்டோமே. ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? கிருஷ்ணவி சொல்லுங்க பாப்போம். கிருஷ்ணவி சொல்லுங்க பாப்போம். மட்டாக்கள்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. நடுவுல சொல்றதா? சாம்சரன், ஜைனா, சில்மா, சஃபா. எஸ், வீடியோ வேலை செய்யுங்க மிஸ். ரைட். மட்டாக்கள் ஆன் பண்ணுங்க பாப்போம். ஜைனா நடுவுல சொல்லக்கூடாது. கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அக்ஷயன், ரைட். யார சொல்ல சொன்னா? கிருஷ்ணவி சொல்லுங்க. அவன் கடைசி கிளாஸ் என்ன பார்த்தான்? ரைட். ஜைனா. கிருஷ்ணவி சொல்லுங்க. என்ன பார்த்தேன் கடைசி கிளாஸ்? கடைசி கிராமர் கிளாஸ். நேற்று கிராமர் கிளாஸ் தான் மிஸ் ஆயிட்டு. அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு எடுப்பேன். சரியா? கிராமர் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? என்ன பிள்ளை? ரைட். தனுஷியா சொல்லுங்க அப்போ. தனுஷியா. மேடம். எஸ் மேடம், நான் வரல மேடம். போன கிளாஸ் வேற இல்லையா? இல்ல மேடம். நீங்க நியூ அட்மிஷனா? இல்ல மேடம். ஓகே. ஆனா உங்களை கண்டிலே தனுஷியா. ஓகே. சான்சிகா வீடியோ ஆன் பண்ணுங்க பாபா. சான்சிகா. சாம்சரனே லாஸ்ட் கிளாஸ் வர இல்ல. சாம்சரன் நினைச்ச நேரம் மாறீங்க. நான் பிறகு அம்மாக்கு எடுக்கிறேன். ரைட். ஹலோ. ஓ, சாம்சரன் நிக்கிறீங்க. சாம்சரன் இங்கிலீஷ் கிளாஸ்லயே மால் வேற இல்ல தானே? போன 2 கிளாஸ். ஓ, அதான் சொன்னேனே, அந்த லிங்க் பிரச்சனையால மிஸ் எனக்கு பிரச்சனையா? வந்து சரி. எல்லா கிளாஸுமே எனக்கு வராம விட்டுது. அதான் பிரச்சனையா விடுது. ஓகே. வீடியோஸ் பாக்குறாரா? அப்ப உங்களுக்கு வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எழுதுறாரா? நோட்ஸ் எழுதுறாரா? வீடியோ பார்த்து இப்ப நோட் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் இப்ப கவனிக்கிறேன். நான் உங்களுக்கு போட்டு. ஓகே. நல்லா எழுதி முடிய எனக்கு மெசேஜ் போட்டோ ஒன்று எடுத்து அனுப்பி விடுங்க. நான் பார்க்கிறேன். எஸ் ரஹ்மா.
மிஸ் இன்னும் மழை பெய்யுது மின்னல் வெட்டுது லீவா வீடியோ பார்க்கவா சரிம்மா ஓகே ஓகேம்மா ஓகே போன கிளாஸ் என்ன பிள்ளைகள் வர இல்லையா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? போன கிளாஸ் என்ன பார்த்தது? கிதியா சொல்லலாம். தெரிஞ்சாக்க சொல்லுங்க கிதியா. அக்லா ஃபர்ஸ்ட்லி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி டீச்சர் நான் போன கிளாஸ்ல வந்து அந்த ஒர்க்ஸ் எழுதி கொள்ளல. நான் ஜாயின்ட் ஆவினேன், கிளாஸுக்கு ஜாயின்ட் ஆவினேன், ஆனா எழுதையில டீச்சர். அட இத கையில மருதாண்டி வச்சிருந்தேன் டீச்சர். அதால எனக்கு வந்து எழுத கிடைக்கல டீச்சர். சாரி டீச்சர். அப்ப அடுத்த கிளாஸ்ல வரைக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னேன் நான். நோட்ஸ் இல்லாம இருக்கிறீங்க, இப்படி சொன்னா சரியா? இப்படியா ஸ்கூல்லயும் போயிட்டு சொல்றேன் நீங்க மிஸ்ஸுக்கு? மிஸ் எனக்கு வயிற்று குத்து மிஸ், நான் அதனால எழுதல மிஸ் சொன்னா விட்டுட்டு இருப்பாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். வெயிட் நான் இப்ப ஃபர்ஸ்ட்லியோட காய்ச்சல் இருக்கு. மிஸ்ஸோட கிளாஸ்ல பிசிக்கலி நீங்க மிஸ்ஸோட கிளாஸுக்கு வந்து போறதா இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல வெளுவ தந்துருப்பேன், வெளுத்து போட்டு அனுப்பியிருப்பேன் வீடுகளுக்கு. சரியா? டைம் வேஸ்ட் பண்ணி சும்மா வந்து இருக்கிறீங்க. என்ன போன கிளாஸ் நடந்தது என்னன்னு தெரியாது. உங்களோட பேரண்ட்ஸோட கதைச்சிட்டு உங்களோட பேரண்ட்ஸோட கதைக்கோணும், எல்லாரோட பேரண்ட்ஸோடையும் ஒரு கதைக்கோணும். திருப்பி கதைச்சு போட்டு படிக்கிற பிள்ளைகளை மட்டும் வச்சிருக்க போற, மிச்சாக எல்லாரும் நிக்க வேணும். சரியா? ஜாயின் பண்ணக்கூடாது கிளாஸ்ல, எந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடாது. எந்த கிளாஸ்ல நீங்க இருக்கணும்னு சொன்னா அந்தந்த வேலை அந்தந்த நாட்கள்ல செய்திடும். விளையாடி கொண்டிருந்து உங்களோட நினைச்ச நேரத்துக்கு வந்து கொண்டு உங்களோட வேலைகளை பார்த்து கொண்டு மிஸ்ஸுக்கு இங்க என்ன சொல்றது பூச்சாண்டி வேலை காட்டக்கூடாது. சரியா? பாரு, ஒரு நாளைக்கு உங்களோட அம்மாக்களோட எல்லாரோடய கதைக்கு தான் வேணும். பேரண்ட்ஸும் கவனிக்கிறதா தெரியல, எத்தனை பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் கவனிக்கணும்னு தெரியல. ஒரு 4-5 பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் தான் என்னோட கதைக்கிறதும் பிள்ளைகளை பத்தி அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க மெட்டாக்கள் எல்லாம் வேணோ தானோண்டு தான் இருக்கிறீங்க. பாரு செய்யறது வேறு. போன கிளாஸ் கடைசியா கிராமர்ல பார்த்தது எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். என்ன ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒன்று நடந்தா நாங்க அதுக்கு என்ன மறுமொழி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அது மிச்சம்தான் இன்னைக்கு பார்க்க இருந்தது. ஆனா அது நிறைய இருக்கிறதுனால மிஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறோம், அப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனா இன்றைக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நாங்க பார்க்க போறோம். சரியா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது என்னண்டா, இதுதான் போன கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. சரியா? ஞாபகம் இருக்கா? சொல்லியிருந்தாங்களா? வந்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹரிஸ்ரீ இது எழுதினாங்களா? எஸ் மிஸ். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்டா, உங்களோட கொஸ்டின் பேப்பர் செய்து கொண்டு இருக்கீங்க தானே, 3வது பேப்பர் செய்து கொண்டு இருக்கோம். என்ன கடைசியா இந்த கொஸ்டின் செய்து முடிச்சனாங்க. ரைட் த கரெக்ட் ப்ரிபோசிஷன். என்ன பேப்பர்ல செய்தமா? அக்ஷயன் செய்தமா? அக்ஷயன் செய்தீங்களா? திஸ் ஒன் எஸ் மிஸ். போன கிளாஸ் முதல் கிளாஸ் செய்தது. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து 3வது கேள்வி, தேர்ட் கொஸ்டின். அண்டர்லைன் தி வேர்ட் வித் டிஃபரண்ட் சவுண்ட். சரியா? அப்ப இத ஒருக்கா நோட் பண்ணுங்க பிள்ளைகள். அதுக்கு அடுத்த வேர்ட் வந்து என்ன சொன்னா, இது வந்து ப்ளூரல் கண்டுபிடிக்க வேணும். சரியா? ப்ளூரல் கண்டுபிடிக்க வேண்டிய ப்ளூரல் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. சோ நாங்க ப்ளூரல் வேர்டு இன்னைக்கு படிக்க வேணும். அதனால இன்னைக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்ன பிள்ளைகள்,
யூனிட் 2 3 என்ன போட்டீங்க தானே எக்ஸாம் பேப்பர் யூனிட் 3 எழுதிருந்தீங்க தானே யூனிட் 3 இன்றைக்கு டேட்டா போடுங்க யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்ட் போடுங்க அதுல யூனிட் 3 என்று போடுங்க போட்டுட்டு மூன்றாவது கொஸ்டின் செய்யுங்க இப்ப சரியா take your exercise copies take your exercise copies all of you put the date first date போடுங்க பாப்போம் டேட் போடுங்க போட்டுட்டு இந்த ஹெடிங்க போடுங்க யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்ட் போடுங்க யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் யூனிட் 3 என்ன போடுங்க யூனிட் 3 அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க யூனிட் 3 ல third question number 3 எழுதுங்க பாப்போம் underline the word with different sound சரியா டிஃப்ரெண்ட் சவுண்ட் உள்ளதுக்கு அண்டர்லைன் பண்ணட்டா குயிக்கா எழுதுங்க ஷாம்சரன் குயிக்கா எழுதுங்க ஃபக்மா வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க ஏன் ஆஃப் பண்றீங்க எல்லாரும் விதிர்தன் அஸ்மா எஸ் மேடம் வீடியோ ஆன் பண்ணுங்க मेरा सर ரக்ஷன் வீடியோ ஆன் பண்ணுங்க டீச்சர் வீடியோ ஆன் பண்ணி தான் நீங்க கதைக்கிறத அடைச்சு கேக்குது கிளியர் இல்லாம ரைட் ஓகே அது சொல்ல வேணும் ரைட் இது படிப்பிச்சுனா தானே பிள்ளைகள் டிஃப்ரெண்ட் சவுண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன
ஓகே ஆன்சர்ஸ் பாப்போமா பிள்ளை ரைட் முதலாவது கட் சட் மட் காட் இதுல எது காட் ராட் கிட் பாட் ராட் கேட் bang tang ting ting rang ting sink pin ring ring pin bit pot pit pit okay check different sound pattern and இது வந்து பிள்ளைகள் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ட்ஸ் இந்த சிங்குலர் வேர்டுக்குரிய ப்ளூரல் வேர்டை கண்டுபிடிச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்கு சரியா ஒன் மேன் ஒரு மனிதன் ஒரு ஆள் இப்போ அக்ஷயன் மேன் சொல்லுவோம் சரியா மேன் அக்ஷயன் வந்து பெரிய ஆக்கல பெரிய பாய்ஸ் வந்து மேன் ஒரு ஆளை மேன் சொல்லுவோம் அது நிறைய பாய்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 30+ இயர்ஸுக்கு 30 above 30க்கு மேல இருக்கிற பாய்ஸ் சொல்லுவோம் மென் அவங்க கூட்டத்தை எப்படி சொல்லுவோம் நிறைய பேர் இருந்தா மென்னு சொல்லுவோம் ஒன் உமன் ஒரு பெண் இருக்கிறா அவ ஒரு ஆளு ஒன் உமன் டூ 2 பேர் இருந்தா உமின்னு சொல்லி வரும் சரியா உமின்னு சொல்லி நாங்க இது பாக்குறதுக்கு முதல் நாங்க எக்ஸசைஸ் ஒரு லிஸ்ட் ஒன்று பார்ப்போம் சரியா ரைட் இந்த ப்ளூரல் சிங்குலருக்குரிய ப்ளூரல் வேர்ட்ஸ் இன்னைக்கு நாங்க நோட் பண்ண போறோம் சரியா பிள்ளைகள் என்ன நோட் பண்ண போறோம் சிங்குலர் வேர்டுக்குரிய ப்ளூரல் வேர்ட் நோட் பண்ண போறோம் right ஓகே பிள்ளைகள் ரைட் ரெடியா எல்லாரும் ரைட் இப்போ நீங்க ஹெட்டிங் ஒன்று போட போறீங்க சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் இத மட்டும்தான் ஹெட்டிங்கா போட வேணுமா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் ஓகேயா போட்டுட்டு பிள்ளைகள் நம்பர் பண்ணி எழுதுங்க சரியா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது நம்பர் பண்ணுங்க ஃபர்ஸ்டா முதலாவது சைல்ட் ரெண்டாவது மேன் மூன்றாவது உமன் வைஃப் இந்த மாதிரி இந்த கொலத்தை முதல் நம்பர் பண்ணி எழுதுங்க எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்கடா சைல்ட்னு எழுதிட்டு டேஷ் பண்ணிட்டு விடுங்க சரியா டேஷ் மீன்ஸ் சின்னதா ஒரு டேஷ் ஒன்று போடணும் எப்படி செய்வீங்க இந்த டேஷ் சின்னதா ஒரு டேஷ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க சைல்டுக்கு என்ன ப்ளூரல் எழுதுவா மிஸ் சொல்லுவேனா
முதல் இத இந்த காலத்தை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க பாப்போம். எழுதி முடிங்க பாப்போம். சைல்ட், மேன், woman, wife, knife, half, mouse, goose, tooth, foot. ஃபர்ஸ்ட் காலத்தை நோட் பண்ணுங்க பிள்ளைகள். மிஸ் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை முடியுங்க பிள்ளைகள். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ முடியுங்க. நம்ம பண்ணி எழுதணும். டீச்சர் நைஃப் 2 times வந்திருக்கு. அதை ஸ்கிப் பண்ணுங்க. இருக்கு பிள்ளைகளா. இந்த காலத்துல 13 வேர்ட்ஸ் இருக்கு. எழுதி முடிச்சாக்கள் ரைஸ் கேன் போடுங்க பிள்ளைகளுக்கு. குயிக்கா quickly do it and give me raise hand. கீழே கொஞ்சம் எடுக்க முடியும். கீழே நைஃப் அப்பன் 2 தரம் இருக்கு. நைஃப் எழுதிட்டீங்க, அதனால நைஃப் எழுத தேவையில்லை. கீழே இருக்கிறது. ரைட், ஓகேயா? ரைட். முதலாவது ஒரு குழந்தைய நாங்க சைல்டுன்னு சொல்லி சொல்லுவோம். பிள்ளை என்னன்னு சொல்லுவோம்? சைல்டு. எப்படி சொல்லுவோம்? சைல்டு. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை நாங்க என்ன சொல்லுவோம்டா? சில்ட்ரன். சில்ட்ரன் சொல்லி சொல்லுவோம். எல்டி. ஒரு ஆண் மகனை சொல்லுவோம். ஒரு ஆண் மகனை சொல்லுவோம் மேன் சொல்லி. அது போல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் எப்படி சொல்லுவோம்? மென்.
MEN men. ஒரு பெண்ண woman என்று சொல்லுவோம். ஒரு பெண்ண woman என்று சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை women. அடுத்தது wife. wife என்று சொன்னா தெரிந்தானே மனைவி என்று சொல்லுவோம் ஒரு ஆள். அப்ப 2-3 பேர் இருந்துச்சுன்னு சொன்னா wives என்று சொல்லுவோம். wives 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 சொல்லுவோம். அது போல ஒரு கத்தி knife. அது போல ஒன்றுக்கு மேற்பட்ட கத்தி எப்படி சொல்லுவோம்? knives. KNIVES knife. அடுத்தது half. half என்ன சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சாக்க half அரைவாசி. அரைவாசின்னு சொல்லலாம். பாதி என்று சொல்லலாம். என்ன அப்ப 2-3 பாதியான ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா 2-3 எப்படி சொல்லுவோம்? ஒன்றுக்கு மேற்பட்டது halves. ஒன்றுக்கு மேற்பட்டது எப்படி சொல்லுவோம்? halves. HLAVES. halves. halves. mouse எப்படி சொல்லுவோம்? mouse எலி. எலிகள் எப்படி சொல்லுவோம்? mice. MICE mice ன்னு சொல்லுவோம். ஒரு எலிய மவுஸ் சொல்லுவோம். 2 எலி சேர்ந்துச்சுன்னா மவுஸ். goose geese. GWSE geese. goose geese. tooth பல்லு. ஒன்று tooth. 2 teeth. TWTH teeth. tooth teeth. elf person foot other feet. feet. foot feet. elf elves என்ன பிள்ளைகள் தெரியுமா? இல்ல டீச்சர். தெய்வம் இல்லாட்டி கடவுள் என்று பொருள்படும். சரியா? பொதுவான ஒரு பெயர் கடவுள் இல்லாட்டி தெய்வம். Loaf. இது யார் இது ஆன் பண்ணி இருக்கிறது? loaves VES வரும். LOAVES loaf. leaves LEAVES leaves. சரியா? டீச்சர் 2 தடவை வந்திருக்கு. இது knife தானே? எஸ் டீச்சர். Oh, and earlier I told you we had 2 times knife, so you can skip this one. ஓகே டீச்சர். Right. Okay. And this column. Write this column: potato, tomato, piano, catchers. Yes.
டீச்சர் கோஸுக்கு மீனிங் சொல்லலாம். கோஸ் கோஸ்ன்னா தெரியாதா? தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்பா. இந்த நெடுகள் மிஸ் ஆ சொல்றது. நீங்க சொல்லுங்க அப்ப. கோஸ் தெரிஞ்சாக்கள். கோஸ் கீஸ். என்ன பிள்ளைகள் என்னது ஊர் வழிய பார்த்திருப்பீங்க. மிஸ் நவு தெரியுமா? அண்ணமா அன்னம் இல்லையா, வாத்து. வாத்து அன்னத்தை எப்படி சொல்றது? அன்னம். Swan. ஸ்வான். வெரி குட், வெரி குட். ஸ்வான். இது கூஸ் சொன்னா வாத்து பிள்ளை. கூஸ் ரெண்டு வாத்துனா கீஸ். சரியா? ரைட். அண்ட் செகண்ட் காலம் எழுதுங்க பாப்போம். Potato, tomato, piano, catcher's medium,